வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் தமிழ் மாதத்தினுடைய புதிய மாதமாக ஆவணி மாதத்தினுடைய பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய அமர்வு சிம்ம ராசியில் தன்னுடைய ஆட்சி வீடாக அமரக்கூடிய நிலையாக இருக்கும். இது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்திற்கு சூரியன் சிம்மத்தில் தான் இருப்பார். ஆனால் தனித்துவமாக இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆல்ரெடி அந்த சிம்ம ராசியில் உள்ள கேதுவுடன் சூரியன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2025 தொடங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் 17 தொடங்கி செப்டம்பர் 16 வரை ஆவணி மாதமாக இருக்கிறது. ஆனி ஆடி 2 மாதங்களில் சிலர் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து இருந்தார்கள் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் அற்புதமான முகூர்த்த நாளாக நிறைய சுப விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக நம்ம ஜோதிட ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆட்சி பெறக்கூடிய சூரியன் அங்கு கேதுவுடன் இணைந்திருப்பது, அந்த ராகுவுடைய ஆக்சஸில் இருப்பது சில பல தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம 12 ராசிகளுக்கும் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்து விடலாம். முதலில் எடுக்கக்கூடிய ராசி மேஷ ராசி நண்பர்கள். இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய சூரியனுடைய சிம்ம ராசி அமர்வு இவங்களை பொறுத்தவரை பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நன்மைகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய 5ஆம் வீடு, அந்த வீட்டுக்குடைய சூரியனாக இவர் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆனால் அங்கு கேதுவுடன் இணைகிறார். மேலும் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகமான 2 கிரகங்கள் சுக்கிரன் குரு, இந்த 2 கிரகங்களுமே இந்த ஆவணி மாதம் தொடங்கும் பொழுது நட்சத்திர சாரத்தை குருவினுடைய புனர்பூசத்தில் மாற்றி இருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரை இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல நிலை. சிலருக்கு சில மருத்துவங்களால் புத்திர பாக்கியம் கிடைக்கலாம். இவர்களுடைய குழந்தைகளுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இது காட்டுகிறது. 5ஆம் வீட்டு பலம் அற்புதமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையாக இவர்களுக்கு பூர்வீக லாபம் சிலருக்கு ஏற்படலாம். கடன்கள் அடைந்து கடன்களை அடைக்கக்கூடிய பண வருமானம், பொருளாதார ஏற்றம் சிலருக்கு ஏற்படலாம். அதே சமயம் பணியில் சிறிது அனுசரித்து செல்வது, பணியில் போராட்டமாக இருக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிடாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியுடைய நிலையும் இவங்களுக்கு ராகு கேதுவுடைய நிலையையும் நம்ம மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீண்ட நாள் விருப்பங்களாக குழந்தை தொடர்பான விஷயங்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், வளர்ந்த குழந்தைகளாக இருப்பவர்களுக்கு அற்புதமான குழந்தைகளுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நிலை குழந்தைகளுக்கு, மேஷ ராசியுடைய குழந்தைகளுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சுய தொழில் வளர்ச்சி, ரொம்ப நல்ல ஒரு சுப விரயங்கள், வாழ்க்கை துணைக்கும் அதிர்ஷ்டம், வளர்ச்சி, லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியம் கூட ஓரளவிற்கு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதத்தினுடைய நிலை இருக்கிறது. ஆவணி மாதம் சூரியனுடைய மாற்றம் மட்டும் இல்லாமல் வேறு சில கிரக மாற்றங்களும் இருக்கக்கூடிய நிலையில் ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறுகிறார். ஆவணி மாதம் 14ஆம் தேதி கடக ராசியில் நீண்ட நாட்களாக சூரியனுடன் இணைந்திருந்த புதன் கிரகம் சூரியன் மாறிய ஒரு 14 நாட்களில் மீண்டும் அவர் சூரியனுடன் இணைந்து சிம்மத்தில் அமரப்போகிறார். அதன் பிறகு இறுதியாக ஆவணி மாதம் 26ஆம் தேதி, ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் கிரகம் கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மேலும் சில கிரக மாற்றங்களாக இந்த ஆவணியில் பார்க்கக்கூடியது. எல்லா மாற்றங்களுமே இவர்களுக்கு ஓரளவிற்கு பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலை. ஆனால் செவ்வாய் கிரகம் 6இல் இருக்கும் வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மிக அதிக எச்சரிக்கையுடன் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையினை சொல்லலாம். முக்கியமாக புதன் கிரகம் 4இலிருந்து 5ற்கு மாறக்கூடிய வரை கொஞ்சம் அதிகமான எச்சரிக்கை தேவை. ஹார்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஆல்ரெடி பிரச்சனை இருப்பவர்கள் ரொம்ப நிதானமாக எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது. இந்த ஆவணி முழுவதுமாக வயிற்றில் அசிடிட்டி தொல்லை அதிகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தூக்கத்தில் பிரச்சனை இருந்தால் அசிடிட்டி வரும். ஆன் டைம் உணவு எடுக்கவில்லை அப்படின்னா அசிடிட்டி வரும். ஓவர் திங்கிங் இருந்தால் அசிடிட்டி வரும். ஸோ மேஷ ராசிக்கு இது ஒன்று மட்டும் ரொம்ப எச்சரிக்கையான பலன்கள். மற்றபடி ரொம்ப ஏற்றமான நல்ல நிலையாகவே இது காட்டுகிறது. அடுத்தது ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வருடத்திற்கு ஒரு முறை சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார்னு பார்க்கலாம்.
இவர்களுடைய 4ஆம் வீடாகிய சிம்ம ராசியில் அந்த அதிபதி சிம்மத்திலே ஆட்சி பெறக்கூடிய நல்ல நிலை. ஆனால் அங்கு கேதுவுடன் அவர் இணையக்கூடிய நிலையாக இருக்கும். இவங்களுக்கு நிறைய பணிச்சுமையினால் நீண்ட நாட்களாக ஒரு ஓய்வில்லாத நிலையாக இருக்கலாம். நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கலாம். இவர்களுக்கும் நெஞ்சு பகுதி தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளில் சிறிது ஒரு அலர்ட்டாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு பிறகு முன்னேற்றமான ஆரோக்கியமாக இது மாறும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு முன்னேற்றமான நிலை. இதற்கு முன்னர் இருந்ததை விட வாழ்க்கை துணையுடைய சில தடைகள் நீங்கி அவங்களோட பணி இல்லைன்னா அவங்களுடைய ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் இந்த சூரியனுடைய அமர்வு அவங்களுக்கு ஒரு தொழில் லாபமாக இருக்கலாம். ஸோ இதனால் ரிஷப ராசியுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பது, அதற்கு காரணமாக அதனால் ஏற்படக்கூடிய மன நிம்மதியினால் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலையாக ரிஷபத்திற்கு ஏற்படும். குழந்தைகளுக்கும் இருந்த நீண்ட நாள் தடை, வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், இதெல்லாமே ரிஷப ராசிக்கு நன்மையான ஒரு பலனை கொடுக்கும். குழந்தைகள் படிப்பிற்காக செல்லலாம், வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லலாம், அற்புதமான ஒரு நன்மைகள் நடக்கும். ஆனால் சில பல கவனமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தால், அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது, அதிர்ஷ்டம் உதவாது. புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் புதிய விரயங்களை செய்து கொள்ளும் பொழுதும் மிக அதிக நிதானமாக இருப்பதும் பிடிவாதத்தை தவிர்ப்பதும் ரிஷபராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு ஆவணி மாதம் என்ன பலன்கள்னு பார்க்கலாம். மிதுனத்தை பொறுத்தவரை இந்த சூரியனுடைய வீடு 3ஆம் வீடு. அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து 3ஆம் வீட்டினுடைய அதிபதியான இந்த சூரியன் இந்த ஒரு மாதம் ஆட்சி பெறுகிறார். இது வருடத்திற்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு தனித்துவமான நிலை. மேலும் இது எந்த விதத்தில் ஒரு அதிகமான தனித்துவத்தை நன்மையை கொடுக்கிறது இந்த சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தால், காலச்சக்கரத்தின் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் வீடு வலுப்பெறுகிறது. அவரவர்களுடைய பூர்வ புண்ணிய அடிப்படையின்படி அவங்களுடைய இந்த ஆதிபத்திய 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி அதெல்லாமே ரொம்ப நல்ல வலுவான ஒரு பலன்களை செய்யும். அது நன்மையாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவரவர்களுடைய நீண்ட நாள் விஷயங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பலன்களை இது கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மிதுனத்திற்கு 3ஆம் வீடு வலுப்பெறுகிறது. நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாமே அற்புதமான வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு நிலையாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதியான நிலையாக இருக்கும். ஒரு பண வரவு, பணியில் நீண்ட நாள் இருந்த தடைகள், வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு அற்புதமான ஒரு முயற்சிக்குடைய தடை எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையும், இவங்களுக்கு நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய பலனும் ஆவணி மாதத்தில் மிதுன ராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் தொடங்கி 4ஆம் தேதி ஆவணி 4 மாறக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுடைய பஞ்சமாதிபதி மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் கடக ராசியில் வந்து அமரப்போகிறார். இவர்களுக்கு அற்புதமான குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் உற்சாகம், நிம்மதி, நீண்ட நாளுக்கு பிறகு புத்திர பாகியம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஒரு சுப கிரகம் குடும்பஸ்தானத்தில் அமர்வது குடும்ப வாழ்க்கை ஏற்படலாம். குடும்பத்தில் ஒரு அடிஷன்னு சொல்லக்கூடிய ஒரு புது வரவு அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்திற்கான மகிழ்ச்சியான சுபவிரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய, வீடு வாகனம் வாங்கி கொள்ளக்கூடிய, மாற்றிக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்கு நடக்க இருக்கிறது. புதனுடைய மாற்றமும் ஆவணி மாதம் 14ஆம் தேதி இவர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைவது பிரமாதமான காரிய ஜெயம். அதிகபட்சம் ஆவணி 14ற்கு பிறகு எந்த காரிய தாமதமும் மிதுன ராசிக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் தடைகளை நினைத்து துவண்டு விடாமல் தொடர்ந்து தைரியத்துடன் நம்பிக்கையுடன் அடுத்த வளர்ச்சியை நோக்கி செல்லலாம். மிகுந்த நல்ல நிலையாகவே ஆவணி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு காட்டுகிறது. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசி நண்பர்களுக்கு இது 2ஆம் வீடாக வரக்கூடிய சிம்ம வீடு. இந்த 2ஆம் அதிபதி அங்கு ஆட்சி பலம் பெறுவது ஒரு குடும்பஸ்தானம் ஒரு பலமான நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல நிலை. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் நீங்கும்னு சொல்லலாம். ஆனால் உணவிலும் பேச்சிலும் தொடர்ந்து நிதானமாக இருப்பது இந்த கேதுவுடன் இணைந்த சூரியனுக்கான ஒரு சில கவனமான பலன்களில் வரக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிரிந்திருந்தால் சூரியனுடைய மாற்றம் ஆவணியில் சிம்மத்தில் அமரும் பொழுது கடகராசிக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவிக்கு இடையே ஒரு இணக்கமான நல்ல நிலையாக ஏற்படும். இது வருமானத்திற்கும் ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் பணி தொடர்பான விஷயங்களிலும்
வாழ்க்கை துணையுடைய சில விஷயங்களிலும் நீங்கள் அலட்சிய மனோபாவம் இல்லாமல் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஆன் டைம் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெனியூவல் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையுடைய பெயரில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கடகராசி பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அதர்வைஸ் கடகராசிக்கு மிகுந்த நல்ல ஒரு பலன்களை மற்ற கிரகங்களுடைய மாற்றங்களும் கொடுக்க இருக்கிறது. சூரியனுடைய அமர்வு மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகளையும், குடும்பத்தில் வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, இதெல்லாமே நல்ல பலன்கள்னு சொல்லிவிட்டோம். ஆவணி 14ஆம் தேதி உங்களுடைய ராசியிலே அமரக்கூடிய லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு சில இடமாற்றங்களை கொடுக்கலாம். அற்புதமான உயர்ந்த வருமானமும், அதனால் பணிக்கான சில இடமாற்றங்களை சில நண்பர்கள் அடையலாம். நீண்ட நாள் வெளியூர் வெளிநாடு தடைகள் இருந்த கடகராசிக்கு இது நினைத்தபடி நீங்கள் கடல் தாண்டி பிரயாணம் பண்ணக்கூடிய நல்ல நிலையாக ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் குடும்ப வாழ்வில் வெளிவட்டாரத்தில் இருந்து யாரும் தலையிடாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கடகத்திற்கு பாதகாதிபதி சுக்கிரன் ராசியிலே வந்து அமர்வது கண்டிப்பாக பெண்களால் குழப்பங்கள் ஏற்படாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். மேலும் மாறக்கூடிய ஒரு கிரகமாக புதன் கிரகம், உங்கள் ராசியிலே நீண்ட நாள் இருந்த அந்த புதன் கிரகம் சூரியன் மாறிய பிறகு தனித்த புதனாக ஒரு ஆவணி தொடங்கி ஒரு 15 நாட்கள் இருப்பார், ஆவணி 14 நாட்கள் இருப்பார். அந்த புதன் தனித்த புதனாக இருக்கும் வரை ஒரு சில விரயங்களை கொடுக்கலாம். ஆவணி 14ற்கு பிறகு அற்புதமான விரயங்களும் குறையக்கூடிய, குடும்பத்திற்கான ஒரு நல்ல விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஒரு நீண்ட நாள் விருப்பங்களாக குடும்பத்திற்கு சில விஷயங்கள் வாங்கி மகிழலாம். இறுதியான கிரக மாற்றமாக செவ்வாயுடைய மாற்றம் ஆவணியுடைய மாத இறுதியில், ஆவணி மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய கடகத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு மாறுவார். இது கண்டிப்பாக உறுதியாக நிறைய உங்களுடைய மாற்றங்களை, இனிஷியலாக இருந்த அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் இருந்து உங்களுக்கு பிரயாணங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கும். அற்புதமான ராஜயோகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்ல மிகுந்த அற்புதமான நன்மைகளையும் லாபமான விஷயங்களையும் கொடுப்பார். ஸோ இது வெளிநாட்டிற்கு விருப்பம் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகவே இருக்கும். சிலருக்கு இது குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு கம்பல்ஷனில் செல்லக்கூடிய பிரயாணமாக இருந்தாலும் இதை தவிர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கொள்வது, கிரகங்களுடைய சில பலன்களை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொள்வது வேறு சில பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சூரியன் ஆவணியில் தன்னுடைய வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு விரயங்கள் எல்லாமே சற்று குறையக்கூடிய நல்ல நிலை. இது நீண்ட நாளுக்கு பிறகு மனதிலும் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். என்ன செய்கிறோம் என்று புரியாத ஒரு குழப்ப நிலையில் இருந்து ஒரு கிளாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஓரளவிற்கு குழந்தைகளுடன் கூட இணக்கமான நிலை, நீங்கள் இறங்கி போய் குழந்தைகளோடு அனுசரணையாக பேசக்கூடிய நிலையாக இது கொடுக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும், மன ஆரோக்கியத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் மட்டும் சிம்ம ராசி நண்பர்கள் பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். ஆவணி மாதம் தொடங்கி சூரியன் மாறிய 4 நாட்களில் சுக்கிரன் கிரகம் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான 3ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12இல் வந்து அமர்வது உங்களுக்கு தொழிலுக்காக சில முயற்சிகள், சில பிரயாணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலை, கடல் கடந்து தொழிலை வளர்த்து செல்லக்கூடிய நல்ல நிலையாக நீண்ட நாள் விருப்பங்கள், நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். தொழிலுக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள், தொழிலுக்கான வெளிநாட்டு தொடர்பு, பணிக்கான வெளிநாட்டு தொடர்பு, இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய நிலை. இந்த சுக்கிரனுடைய மாற்றமும் ஆவணி 4இல் நடக்கக்கூடிய நிலை. அடுத்ததாக ஆவணி 14ஆம் தேதி உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி பெரியஸ்தானத்திலிருந்து உங்களோட ராசியில் வந்து அமர்கிறார். ஓரளவிற்கு குடும்பத்தில் ஒரு சமாதானமான நிலையாக இருக்கலாம். குடும்பஸ்தானத்திற்கு மறைந்திருந்தாலும் 12இலிருந்து ராசியில் வந்து அமரக்கூடிய புதன் கிரகம் உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்களை, நீண்ட நாள் முயற்சிகளுக்கான ஒரு பலனை கொடுப்பார். நீண்ட நாள் போராடி கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கைவரப்பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணமாக இருக்கலாம், வாழ்க்கை துணையுடைய சில முன்னேற்றமான நல்ல பலன்களாக அது இருக்கலாம். ஆனாலும் குடும்ப வாழ்வில் அவ்வப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாக இது முன்னர் இருந்ததை விட ஒரு சில பர்சன்டேஜ் குறைவாக பிரச்சனைகள் வரும்னு சொல்லலாம். அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இது மேலும் உங்களுடைய மனக்குழப்பத்தினால் மட்டுமே சிம்ம ராசிக்கு நடப்பதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ நீங்கள் மனக்குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும்.
ஒரு நல்ல குட் கண்ட்ரோல் ஓவர் த மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழில் லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், பணி வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஆனாலும் பணியிடத்தில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதும் கொஞ்சம் நிதானமாக இருப்பதும் இந்த ஆவணியில் உங்களுக்கு சற்று நல்ல பலன்களை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யாருக்கு ரெனியூவல் பண்ணணும், உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தினர்களுக்கோ, எல்லாமே நீங்கள் சரியாக பார்த்து அதை முறைப்படுத்துவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாமே சிம்ம ராசிக்கு மிகுந்த அற்புதமான ஏற்றமான பலன்கள். மேலும் சிலருக்கு புதனுடைய மாற்றம், திருமணத்தில் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இது ஏற்படும். ஆனாலும் உணவில் சற்று கவனம் தேவை. இது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கொடுக்கும். பேச்சில் குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய சில நிலையில் பேச்சில் உதாசீனமாக பேசி திருமண வாழ்வில் குழப்பத்தை உண்டு பண்ணாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். இவர்களுக்கு விரையாதிபதி ரொம்ப மிகுந்த பலத்துடன் விரயஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். கண்டிப்பாக சில விரயங்கள் தவிர்க்க முடியாத நிலையாக ஏற்படலாம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. பணிக்கான சில மாற்றங்கள், தவிர்க்க முடியாத சில மாற்றங்கள், கணவன் மனைவி சிலர் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன் கன்னி ராசி லக்ன நண்பர்களுக்கு நடக்க வாய்ப்பிருக்கிறது. சுக்கிரனுடைய மாற்றம் இந்த ஆவணி தொடங்கி 4 நாட்களில், ஆவணி மாதம் 4ஆம் தேதி உங்களோட பாக்யாதிபதி சுக்கிரன் 10ல் இருந்து அமரக்கூடிய நிலை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான நிலையாகவே ஏற்படும். குழந்தைகளுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களில் முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு சுபமான நிகழ்ச்சி நடக்கலாம். குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய அமர்வு தொடர்ந்து சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். நிதானமாக அனுசரித்து செல்வதும் விட்டு கொடுப்பதும் மட்டுமே ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நிலையும் உங்களுடைய திருமண வாழ்வில் இது ஒரு நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டிய பலனாகவும் சுக்கிரனுடைய மாற்றம் இருக்கும். புதனுடைய மாற்றம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய விரயஸ்தானத்தில் வந்து அமர்வது பணிக்கான தொழிலுக்கான அற்புதமான பிரயாணங்கள், மாற்றங்கள், சுபவிரயங்களாக இருக்கும். ஆனால் நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையும், தவிர்க்க முடியாத விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலையும் திருமண வாழ்வில் பெரிய குழப்பத்தையும் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நிதானமாக விட்டு கொடுத்தால் மட்டுமே திருமண வாழ்வை ப்ரொடெக்ட் செய்ய முடியும் அப்படிங்கிறத கன்னிராசி மறக்கக்கூடாது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இவங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சூரியன், அவரே பாதகாதிபதியாக வருகிறார். கண்டிப்பாக இது ஓரளவிற்கு நன்மைகளை கொடுத்தாலும் தந்தை வழி இரத்த பந்த உறவினர்களிடம் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்களோடு சில நீண்ட நாள் ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரே தெரியாக கட் ஆஃப் பண்ணக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். சில துலா ராசிக்கு இந்த காலகட்டத்தில் தந்தை வழி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒதுங்கி விடக்கூடிய நிலையாக இருக்கலாம். அதே சமயம் உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டான ஒரு நல்ல ஒரு சர்ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் தாராளமான பணப்புழக்கம், உங்களுக்கு திருப்தியான பணப்புழக்கம் கையில் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம். ஆவணி மாதம் சூரியன் மாற்றம் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கிறது. அடுத்ததாக ஆவணி மாதம் 4ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்வது மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படக்கூடிய நிலை. உங்களுடைய தொழில் ரீதியிலாக, பணி ரீதியிலாக திடீர் மாற்றங்கள், அற்புதமான வளர்ச்சி, வேறு லெவல் மாற்றங்கள்னு சொல்வார்கள், அதை போன்ற ஒரு நிலை துலாம் ராசிக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இடமாற்றத்துடன் கூடிய நல்ல நிலை கிடைப்பவர்கள் இதை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது மிகுந்த வளர்ச்சியான ஒரு நிலையை கொடுக்கும். புதனுடைய மாற்றம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி சிம்ம ராசியில் அமர்வது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சில கவனமான பலன்களாக சிலருக்கு ஏற்படலாம். தந்தையோட உறவினர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனை தந்தையுடன் கூட நேரடியாக சிலருக்கு ஏற்படலாம். தந்தைக்கு சில மருத்துவ விரயங்களாகவும் ஏற்படலாம். ரொம்ப கவனமாக இந்த பலன்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் தனிப்பட்ட ராசி நண்பர்களாக துலாம் ராசியினருக்கு அற்புதமான வளர்ச்சியாகவே இது ஏற்படுகிறது. இந்த ரிலேஷன்ஷிப் வகையில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசியினர் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் ஒரு அக்ரெஷன் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம். கண்டிப்பாக இதனால் குடும்ப வாழ்வில் அவ்வப்பொழுது சண்டைகள் வரும். நீங்கள் விட்டு கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். இவங்களுக்கு இருந்து 10ஆம் வீடாக வரக்கூடிய சூரியன் திக்பலம் பெறுகிறார். பிரமாதமான ஒரு ஏற்றம். நீண்ட நாள் தொழிலில் இருந்த ஒரு மந்தத்தன்மை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய சூரியனாக இருப்பதனால்
இதெல்லாமே மேலோட்டமாக சில நன்மைகளை கொடுத்து சில இழுபறியான நிலையை கொடுக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு ஃபெடப் ஆகாமல் பொறுமையாக சில மன மகிழ்ச்சியுடன் விஷயங்களை பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிரனுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் அமர்வது திடீரென்று வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரலாம். வேறு சில பழக்க வழக்கங்களால் சில புதிய அறிமுகங்களால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களிடம் முக்கியமாக ஆண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் ஒரு அறிமுகம் இல்லாத நட்பிடம் ரொம்ப நிதானமாக பழகுவது ரொம்ப ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தேவையில்லாத குழப்பங்களையும் பெரிய பிரச்சனைகளிலும் இது கொண்டு போய் விட்டுவிடும். ரொம்ப நிதானம் உங்களுக்கு உதவும். மேலும் புதனுடைய மாற்றம் ஆவணி 14ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடியது தொழில் ரீதியிலான பிரமாதமான ஏற்றங்கள், தொழிலுக்கு நீண்ட நாள் நினைத்த விஷயங்களை ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். இது 2 செக்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். தொழில் தொடர்பான எல்லா விஷயங்களும் சீராக உங்கள் பிளானிங்கிற்கு தகுந்தபடி நீங்கள் அடுத்தடுத்து அதை நல்ல வளர்ச்சியாக அது ஒன்றொன்றாக நீங்கள் முடித்து கொண்டே வரலாம். ஆனால் இந்த புதிய அறிமுகங்கள், பழக்கங்கள், நட்பு இதிலெல்லாம் ரொம்ப நிதானம். பர்சனலாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, புதிதாக நட்பிடம் பழகக்கூடியவர்கள், இதெல்லாம் சற்று ரிலேஷன்ஷிப் வகையில் தனி மனித வாழ்க்கைப்படி ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். பணியில் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் பணியில் தொடர்ந்து நீங்கள் பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால் பொறுமை உங்களுக்கு உதவும். மேலும் ஆரோக்கியத்தில் உள்ளூர பிரச்சனை இருக்காமல் நீங்கள் சரியாக உங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் படி ஒரு பீரியாடிக்கல் ஒரு மருத்துவ பரிசோதனைகளை நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து குழந்தைகளிடம் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையாகவும் சிம்ம ராசிக்கு இந்த ஒரு ஆவணியில் காட்டுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகள் ரொம்ப சின்ன வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில உடல் உஷ்ணத்தினால் ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வரலாம். சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் குழந்தைகளுக்காக நடக்கும். உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ரொம்ப பொறுமை உங்களுக்கு தேவை. உங்களுக்கு எது தேவையோ அதற்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஒரு அற்புதமான மேன்மையான காலகட்டம். 9ஆம் அதிபதி 9இல் ஆட்சி பெறுகிறார். நீண்ட நாள் குலதெய்வ வழிபாடு, நீண்ட நாள் இஷ்ட தெய்வ வழிபாடு, அற்புதமான ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு சிறப்பான ஒரு நல்ல நிலை. நீங்கள் அப்படி தெய்வ வழிபாடு செய்வதற்கு நீங்கள் பிளான் எதுவும் இல்லை அப்படின்னா கூட முடிந்த அளவிற்கு இந்த மாதத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் குலதெய்வம் இல்லைன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் நீண்ட நாள் விருப்பப்படக்கூடிய சில நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கைமேல் கொடுக்கும். இது ஒரு மிகுந்த ஒரு அற்புதமான வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பாக்யாதிபதி ஆட்சி பெறக்கூடிய நல்ல நிலை. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். சுக்கிரனுடைய மாற்றம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது, பணியில் ஒரு பெரிய வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள், இதெல்லாம் பொருளாதார நிலையில் ஏற்படும். ஆண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு வாழ்க்கை துணையுடைய ஒரு சில பணிக்கான பிரிவாக இருக்கலாம். சிலருக்கு ஈகோ கிளாஷ் ஏற்படலாம். சூழலுக்கு ஏற்றால் போல நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் புதனுடைய மாற்றம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இணையக்கூடியது. வாழ்க்கை துணைக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களும் ஏற்படலாம். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் வகையில் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பது, உங்கள் ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது, நிறைய தெய்வ வழிபாட்டிற்கு இந்த மாதம் நீங்கள் முடிந்தவரை நேரம் அதுக்காக அலாட்மெண்ட் செய்து இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகளை சிறப்பாக நீங்கள் முடித்து கொண்டால் அற்புதமான ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுகிறது. கண்டிப்பாக அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக இருந்தால் மட்டும் போதும். பெரிதாக கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா கவலைப்பட்டும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சரியாக அணுக வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை துணையுடைய வருமானத்தில் ஒரு உயர்வு இருக்கும். ஆனால் கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து விட்டு கொடுப்பதும் சில விரயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் ஒரு பாதுகாப்பை மகர ராசிக்கு கொடுக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம், மகரத்தினுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் சனி வக்ர நிலையில் உங்களோட ராசிநாதனாக இருப்பதும் நீங்கள் பிடிவாதத்தை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். மேலும் ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் உங்களுடைய 6லிருந்து 7ஆம் வீட்டிற்கு மாறுவது
ஆண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்வில் சில அனுசரிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. இது சுக்கிரன் காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம். ஓரளவிற்கு அனுசரிப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பணியில் அற்புதமான வளர்ச்சி ஆவணி 13 பிறகு மகரத்திற்கு நடக்க இருக்கிறது. 6 புதன் 8 அமர்வது ஒரு விபரீத ராஜயோகம். நீங்கள் இந்த ஆவணி முடியும் வரை பெரிய அளவிற்கு சின்ன சின்ன சண்டைகளை பெரிதுபடுத்தாமல் உங்கள் வேலைகளில் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுப்பது, பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபடுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு. அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் கேது அமர்கிறார். கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். 7ஆம் வீட்டில் அமரக்கூடிய சூரியன் கேது சாரத்தில் முதலில் செல்லும் பொழுது வாழ்க்கை துணைக்கு பொருளாதார ரீதியில் அவங்க வருமானத்தை அடையக்கூடியவர்களாக இருந்தால் பொருள் லாபம், வருமான உயர்வு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தொடர்ந்து காட்ட வேண்டும். ஆவணி 4ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் உங்களுடைய 4-9 சுக்கிரன் கிரகம் உங்களுடைய 6ஆம் வீட்டில் அமர்வது பணியில் ஒரு நல்ல லாபம் இருக்கும். பணியில் அற்புதமான ஏற்றம் இருக்கும். ஆனால் பணியிடத்தில் நீங்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களிடம் பழகும் பொழுது, பேசும் பொழுது ரொம்ப நிதானம் தேவை. தொடர்ச்சியாக ஆண்களாக இருக்கக்கூடிய ராசி நண்பர்களையே டார்கெட் பண்ணக்கூடியது போலவே கிரக அமைப்பு இருக்கிறது. இது சுக்கிரனுடைய அமர்வை வைத்து நம்ம சொல்லக்கூடிய நிலையாக காட்டுகிறது. உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவரும் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ பணியிடத்தில் 6 என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரனால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில், பணி செய்யக்கூடிய இடத்தில் பெண்களிடம் சில சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணாமல் இருப்பது, ஒரு உயர் அதிகாரிகளை பற்றி தேவையில்லாத காசிப்ஸ்லாம் நீங்கள் செய்யாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கடல் கடந்த பிரயாணங்கள் ஏற்படும். இதெல்லாம் நல்ல விதமாக உங்களுக்கு இடமாற்றம், பிரயாணங்கள், வெளிநாடு இதெல்லாம் லாபமான நிலையாக இருக்கும். அதே சமயம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சில தொல்லைகளையும் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பெண்களால் சில குழப்பங்கள் வராமல் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அளிக்கும். வாழ்க்கை துணைக்கு சில கவனமான பலன்கள் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல கும்பராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். புதனுடைய மாற்றம் 6 7 மாறுவது ஆவணி மாதம் 14ஆம் தேதி. குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் ஓரளவிற்கு சரியாகக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அவரவர் நிலைக்கு ஏற்றவாறு தொடர்ச்சியாக கவனமாக பார்த்து கொள்வதும் மிகுந்த பாதுகாப்பை கும்ப ராசி நண்பர்களுக்கும் கொடுக்கும். ஸோ நீங்களும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்வில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு ஆவணி மாதம் என்ன பலன்கள்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய சிம்ம ராசி, அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் கிரகம். இது 6ஆம் வீடு வலுப்பது அப்படிங்கிறது திடீரென்று வேலையில் அற்புதமான மாற்றங்கள், வளர்ச்சிகள். உங்களுடைய 6ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய 2ஆம் வீடாகிய மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். டிஃபால்ட்டாக இதுதான் உங்களுடைய 2ஆகிய மேஷத்தில் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனாக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. ஆனால் இது 6 2, இந்த 2 கனெக்ஷனும் திருமண வாழ்வில் பெரிய குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் தசாபுதியில் பிரச்சனை இருக்கிறதோ ஸோ கண்டிப்பாக திருமண வாழ்வில் மிகுந்த எச்சரிக்கையும் மிகுந்த அவசியமும் தேவை. வாழ்க்கை துணைக்கு சில இடமாற்றங்கள் திருமண வாழ்வில் பிரிவினையை கொடுக்கக்கூடிய இடமாற்றங்களாக இருக்கலாம். இல்லைனா ஈகோ கிளாஷ்னால சிலருக்கு பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். கண்டிப்பாக நீங்கள் அனுசரிக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ விரயங்களாகவும் இது ஏற்படலாம். சிலர் சுப விரயங்களாக இணைந்து செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாகவும் இருக்கும். மீனராசி ஆகிய நண்பர்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் இணைந்து கடன்கள் வாங்கி சுப விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய நிலை 2 பேருக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கிறது. புதன் கிரகமும் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இணைவது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் மிக அதிக கவனம். மீனராசி ஆவணி மாதம் புதனுடைய இணைவு சிம்ம ராசியில் இணைந்த பிறகு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் கிரகம் 5இல் அமர்வது குழந்தைகளுடன் சில போராட்டமான நிலையாக இருக்கும். குழந்தைகளுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். மனதில் சில தேவையில்லாத குழப்பங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஏற்படலாம். ரொம்ப நிதானமாக பெண் தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு மிகுந்த நன்மைகளை மீன ராசிக்கு கொடுக்கும். புதனுடைய மாற்றம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி நடக்க இருக்கிறது. கண்டிப்பாக சுகஸ்தானாதிபதி 6இல் மறைவது, 6ஆம் அதிபதியும் ஆட்சி பலம் பெறுவது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களாக அலட்சியம் செய்யாமல் மருத்துவரிடம் காட்டுவது மிகுந்த நன்மை.
திருமண வாழ்வில் 0.01% கூட காம்ப்ரமைஸ் செய்து விடாதீர்கள். ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் ஒரு பெரிய பிரிவினையை கொடுக்க மீன ராசிக்கு அதிக வாய்ப்பாக மாறிவிடும். நன்றி நண்பர்களே. இதுதான் ஆவணி மாதம் 2025 சிம்ம ராசியில் கேது கிரகத்துடன் இணைந்த சூரியனாக இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஒரு மாதத்திற்கான பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.